Hi guys, we have planned for the trip to the Munnar. Correct at time 4:30 we have started our journey. நம்ம உடுமலைப்பேட்டை இப்போ ரீச் ஆயாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வரும். இது அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அங்கே இருக்கிற மவுண்டெயின்ஸ் எல்லாமே வந்து நம்ம மூணாரோட கண்டினியூஷன் தான். அதெல்லாம் இது தமிழ்நாடு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். இங்கே நம்ம என்ட்ரி பண்ணிவிட்டு உள்ளே போகணும். ஃபாரஸ்ட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு பக்கம் பயம் வேறு, வைல்ட் அனிமல்ஸ் அங்கங்கே வரும்னு வேறு சொன்னாங்க. கொஞ்சம் ஷேக்கினஸாக இருக்கும் வீடியோ, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். அங்கங்கே இந்த மாதிரி மிஸ்டெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே உங்களுக்கு. இது தூவானம் வாட்டர் ஃபால்ஸோட வியூ பாயிண்ட்டு. சம்மர் சீசன்னால் தண்ணி அவ்வளோக்கும் வரல, பட் வியூ பாயிண்ட் நல்லா இருந்தது இங்கேருந்து பார்க்குறக்கு. இங்கே ட்ரெக்கிங் அலௌட் இருக்குது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் உங்களை கூட்டிகிட்டு போகும். அங்கங்கே இந்த மாதிரி வைல்ட் அனிமல்ஸ் நீங்கள் பார்க்கலாம். தயவு செஞ்சு அனிமல்ஸை யாருமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம். சில பேர் நாங்கள் போகிறப்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த தப்பை நீங்களும் பண்ணிட வேண்டாம். இது லக்கம் வாட்டர் ஃபால்ஸ். இங்கே தண்ணி நாங்கள் போன டைமில் கம்மியாக தான் இருந்தது, பிகாஸ் சம்மர் டைம் வேறு நம்ம போன டைமு. ஸோ நிறைய பேர் இங்கேயுமே வந்து குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே தண்ணியில் ஆட்டம் போட்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கங்கே சின்ன வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் மிஸ்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும். அங்கே நின்று கிளிக்ஸை எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஃபைனலி வி ரீச்டு மூணார். ஸோ டவர் ப்ராப்ளம் இங்கே கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இங்கே ஜியோ பிஎஸ்என்எல் தான் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வாங்க. ஆஃப்டர் ரீச்சிங் மூணார் நாங்கள் டாப் ஸ்டேஷன் ரோடு தான் ப்ரிஃபர் பண்ணோம். இது போகிற வழியில் இது மாட்டுப்பட்டி டேமு. இங்கே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த டேமில் வந்து போட்டிங் அலௌட் இருக்குது. போகிற வழியில் அங்கங்கே கொஞ்சம் டிராஃபிக் ஆகும். அதெல்லாம் சமாளித்து தாண்டி தான் போகணும். ஃபைனலி இதுதான் டாப் ஸ்டேஷன். இதுதான் டாப் ஸ்டேஷனோட வியூ பாயிண்ட்டு. நாங்கள் டாப் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி நாங்கள் ப்ரீ புக்கிங் பண்ண ரெசார்ட்டுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஜஸ்ட் அங்கே பார்த்திங்கன்னா போகிற வழியில் ஃபுல்லாக மிஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. மனசே கேட்கல. அங்கே நின்று நாங்கள் கிளிக்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே அந்த நேச்சரை ரசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலி இதுதான் நம்ம தங்கியிருந்த ரெசார்ட்டு. நாங்கள் ப்ரீ புக்கிங் ஆன்லைனில் பண்ணதுனால ஜஸ்ட் வி ஹேட் அ கன்ஃபியூஷன், எப்படி இருக்குமோ ரூம் அப்படின்ட்டு. மீன்வைல் எங்களுக்கு கன்வீனியன்ட் ஆகிற மாதிரியே அந்த மவுண்டெயின் வியூ அண்ட் மிஸ்ட்டு அதை நாங்கள் எப்படி பார்க்குறக்கு செம்ம வியூவாக இருந்தது. அங்கேருந்து பார்க்குறக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரூம். இது பாத்ரூம் டாய்லெட் எல்லாமே அட்டாச்சாக இருந்தது. நம்ம வெளியே போகிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நாங்கள் போயிட்டு ஜஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே மழை வந்துடுச்சு. We started for our day 2. நம்ம போகிற வழியில் ஒரே டிராஃபிக் தாங்க. இதெல்லாம் கடந்து தான் நம்ம போய் ஆகணும். இது வந்து பிரிட்ஜு. இங்கே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. பட் மழை பெய்கிற டைம்லாம் போனோம்னா சூப்பராக இருக்குங்க வைப்பு. நம்ம போனது சம்மர் டைம் இல்லைங்களா, அதனால தண்ணி இருக்கிறதுக்கு கஷ்டம். பட் ஆனால் அந்த வியூ பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு அப்படியே தண்ணியை எட்டி பார்த்துட்டு வந்துட்டோம். நாங்கள் கொஞ்சம் தான் இருந்தது தண்ணி, பட் அவ்வளோக்கெலாம் கிடையாது. இது வந்து பொன்முடி டேம். பொன்முடி டேமில் வந்து ஸ்பீட் போட்டிங் அலௌட் இருக்குது. அங்கங்கே எக்கோ பாயிண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் பேசுனீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் கேட்கும். இப்போ நம்ம ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம். டியூ டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நம்மளுக்கு ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸில் நாட் அலௌடுன்னு சொல்லிட்டாங்க. 2 days மூணார் ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இப்போ தான் நம்ம தங்கியிருந்த ரெசார்ட்லாம் இதுதான். வாங்க போகலாம். இதுதான் நம்ம தங்கியிருந்த ரெசார்ட்டு. ஆக்சுவலி இது செம்ம வியூ. நாங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு தான் வந்தோம். எல்லாம் ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம குஷியாக இருக்காங்கப்பா. ஜஸ்ட் வி ஹேவ் பீன் பிளேயிங் வித் த கேம்ஸ். நாங்கள் 2 பேருமே 10க்கு தான் டார்கெட் பண்ணணும். அங்கங்கே போச்சு. தென் ஃபைனலி 10 நாங்கள் அடித்தாச்சு.
இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமு. ஃபைனலி எங்கள் ரூம்லேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பும் போதும் அதே மிஸ்டோடையே நாங்கள் எங்களோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணோம். வர வழியில் தமிழியன்ஸ் எல்லாருமே வந்து முளைப்பாரி வச்சுட்டு ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. அங்கே அப்படியே ஃபுல்லாக டிராஃபிக் ஆயிடுச்சு. அப்படியே நாங்களும் வீடியோ எடுத்தோம். வீடியோ எடுக்கிற பார்த்துட்டு நிறைய பேர் இன்னும் குஷியாக ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே, ஒரு மாதிரி வைபாக இருந்தது. நாங்கள் போகிறப்ப பார்க்காத மான் இப்போ எங்கள் கண்ணில் சிக்கிச்சு. உடனே வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். எங்களோட ரிட்டர்ன் ஜேர்னியில் எப்படியாச்சும் எலிஃபேண்ட்டை பார்க்கணும் அப்படின்னே இருந்தோம். அதே மாதிரியே நாங்கள் பார்த்துட்டு அங்கேருந்து குயிக்காக கிளம்பிட்டோம்.